Okay, the next program title is example for static data. The alias title alias is how to develop static member variable. Static member variable இதுதான் வந்து alias name. சார் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா the before programsல up to from program number 1 to program number 39 has local storage class member variables only. program number 1ல இருந்து program number 39 வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னீங்கன்னா local storage class, how to develop member variable in local storage class. local storage class குள்ளார ஒரு member variable எப்படி develop பண்றோம் அப்படின்னு பார்த்திருக்கோம். First time we will see how to develop static member variable. How to develop static member variable அப்படின்னு. சார் இன்னும் இதை வந்து இப்படி எழுதலாமா அப்படின்னா how to develop member variable in static storage class. How to develop member variable in static storage class. அதுக்குள்ளார எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க இதுதான் எக்ஸாக்ட் டைட்டில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா here I mention some hints. ஸோ இங்கே வந்துட்டு static data share its memory to more than one object. It's very important points. Static data share its memory to more than one object. Non-static data does not share its memory to more than one object. இதுதான் நம்மளுக்கு இன்டர்வியூவில் சொல்ல வேண்டியது. ஸ்டாட்டிக் டேட்டா இப்போ வந்து சார் எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் தீஸ் லைன்ஸ். இப்போது இந்த இடம் பாருங்கள், இங்கே நான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா ஹியர் ஐ ட்ரை டு டிக்ளேர் 3 ஆப்ஜெக்ட்ஸ். மொத்தம் 3 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது ஹியர் ஐ டிக்ளேர் 3 ஆப்ஜெக்ட் இன்ட்டு சேம் கிளாஸ். ஒரே ஒரு கிளாஸுக்கு 3 ஆப்ஜெக்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு மெம்பர் வேரியபிள் called as non-static member variable. First one வந்து non-static member variable சொல்கிறாங்க. செகண்ட் பாருங்க, here I mention static keyword. So this kind of member variable called as static member variable or static data. இப்போ இது வந்து என்ன இங்கே எழுதிடலாம், here declare non-static data or member variable. Here declare non-static data or member variable. டேட்டாக்கு இன்னொரு பேர் தான் என்ன, நம்மளுக்கு மெம்பர் வேரியபிள். இதை இப்படியும் சொல்லலாம், non-static member variable அப்படின்றாங்க. Here declare static data or static member variable அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடம் பாருங்க, here I develop one class with 2 member variable. First member variable called as non-static member variable. Second member variable called as static member variable. First member variable does not share its memory to more than one object. Second member variable can share its memory to more than one object. ரெண்டாவது கிரியேட் பண்ணியிருக்க ஒரு மெம்பர் வேரியபிள் அதோட வேல்யூவை மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் பண்ணோம். ஆனால் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூனிக்காக தான் இருக்கும். சார் இப்போ இந்த எக்ஸாம்பிளோட பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹியர் ஐ டிக்ளேர்ட் 3 ஆப்ஜெக்ட்ஸ் டு ஒன் கிளாஸ். தட் கிளாஸ் நேம் இஸ் P040A. அதுக்கு அந்த P040Aன்ற ஒரு கிளாஸுக்கு 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். must static data must mention initial value. Must mention initial value into static data. நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும், இல்லாட்டி எரர் will occur. Must mention initial value into static data.
ஜேங்கிற ஒரு ஸ்டாட்டிக், அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஜே இஸ் எ ஸ்டாட்டிக் டேட்டா ஆர் ஸ்டாட்டிக் மெம்பர் வேரியபிள். அதுக்கு நீங்கள் வந்து இனிஷியல் வேல்யூ கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். அது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹியர் ஐ மென்ஷன் static member variable data type. Here I mention the class name, follow with scope resolution operator, as well as mention finally the member variable name. முதலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த மெம்பர் வேரியபிளோட டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த மெம்பர் வேரியபிள் எந்த கிளாஸில் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டீலிமிட்டர் செப்பரேட்டராக ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேட்டர் பேர் ஸ்கோப் ரெசல்யூஷன். அதை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டாட்டிக் மெம்பர் வேரியபிளோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே இனிஷியல் வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னீங்கன்னா 0ன்னு கொடுத்துருக்கேன். யூ கேன் அசைன் எனி வேல்யூஸ் டு ஹியர் இட் செல்ஃப். சார் இந்த இடத்துல நான் எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாமா? தட் இஸ் யுவர் விஷ். நம்ம இந்த இடத்துல என்ன வேல்யூ வேணாலும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ carefully watch it out, carefully watch it out, carefully watch it out. Here I declared 3 objects to class. எனக்கு a.i நல்லா கவனிங்க. இப்போ ஐன்னு சொல்லும்போது நம்மளுக்கு நான் ஸ்டாட்டிக்ன்றது ஞாபகத்தில் இருக்கணும். ஜேன்ற போது அது ஸ்டாட்டிக்னு இருக்கணும். இப்போ ஐ கேன் ஆக்சஸ், இதில் வந்துட்டு நம்ம ஒரே நிமிஷம், இப்போ அந்த ஹிண்ட்டில் ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? எஸ், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, we can access static data with or without object. It's main point. We can access static data with or without object. Static member variable object மூலமாகவோ இல்லை ஆப்ஜெக்ட் இல்லாமலோ நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே பாருங்கள், we can access non-static data only by object. நம்ம நான்-ஸ்டாட்டிக் டேட்டாவை எதன் மூலியமாக மட்டுமே ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஆப்ஜெக்ட் மூலிமா மட்டும்தான் நம்மளால் பயன்படுத்த முடியும். சார் இப்போ எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா, I can access I member variable one and only by object. I can access J static member variable with or without object. இந்த ஜேங்கிற ஒரு மெம்பர் வேரியபிளை நான் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியோ இல்லை ஆப்ஜெக்ட் இல்லாமலோ நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் ஐங்கிற ஒரு மெம்பர் வேரியபிளை நான் ஆப்ஜெக்ட் மூலியமாக மட்டுமே பயன்படுத்த முடியும். இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ now again return back to special subprogram. That special subprogram name is called as main. mainங்கிற ஒரு ஸ்பெஷல் சப்ரோக்ராம்குள்ளார வந்துட்டோம். அதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி here I declare 3 object to class. இப்போ a.i, ஏங்கிறது ஆப்ஜெக்ட், ஐங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு நான் ஸ்டாட்டிக் மெம்பர் வேரியபிள். அப்போது அதில் ஒன்றுன்னு நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். b.i, பிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், எனக்கு ஐங்கிறது ஒரு நான் ஸ்டாட்டிக் மெம்பர் வேரியபிள், அதில் 3ன்னு ஸ்டோர் பண்ணிட்டேன். சிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், தேர்ட் ஆப்ஜெக்ட், அதில் ஐங்கிறது மெம்பர் வேரியபிள். ஹியர் ஐ ஸ்டோர்ட் 5 values. Remember, it's important note. a.i and a.i, b.i and c.i, these member variables, these member variables addresses are different. எதுவுமே சேம் கிடையாது. ஆனால் நோட் நம்பர் 1, this is நோட் நம்பர் 2. இப்போ